நான் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த தொடராகமத்தில் இந்த நாளில் நீதிமொழிகளின் புத்தகம் 25வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். சாலமோனின் வேறு சில நீதிமொழிகள். இவையும் சாலமோனின் நீதிமொழிகளே. இவை யூதாவின் அரசராகிய எசேக்கியாவின் அவையினர் தொகுத்து எழுதியவை. மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். அரசரின் உள்ள கிடங்கையை ஆராய்ந்தறிய மனிதராயில்லை. அது வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் போன்றது. வெள்ளியினின்று மாசை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருளொன்றை உருவாக்குவார். அரசரின் அவையினின்று கெடுமதி உரைக்கும். பொல்லாரை அகற்றிவிடு, அப்பொழுது அவரது ஆட்சி நீதி வழுவா நெறியில் நிலைக்கும். அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்ளாதே, பெரியோருக்குரிய இடத்தில் நில்லாதே. பெரியவர் ஒருவருக்கு இடமுண்டாகும்படி நீ கிழிந்திடத்திற்கு அனுப்பப்படுவதை விட நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கப்படுவதே உனக்கு மேன்மை. ஏதோ ஒன்றை பார்த்தவுடன் உடனே வழக்கு மன்றத்திற்கு போகாதே. நீ கூறுவது தவறென்று வேறொருவர் காட்டிவிட்டால் அப்பொழுது நீ என்ன செய்வாய்? அடுத்திருப்பவருடன் உனக்குள்ள வழக்கை அவருடனேயே பேசி தீர்த்துக்கொள். வேறொருவரை பற்றிய மறைச்செய்தியை வெளிப்படுத்தாதே. வெளிப்படுத்தினால் அதை கேட்பவர் உன்னை இகழ்வார், உனக்கு வரும் மானக்கேடு நீங்காது. தக்க வேளையில் என்ன சொல் வெள்ளித்தட்டில் தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கணிக்கு சமம். தங்கச் சங்கிலியும் பொற்கடுக்கனும் ஓர் இணையாக அமைவது போல எச்சரிக்கை கூறும் ஞானியும் அதை விருப்பமுடன் கேட்பவரும் ஓர் இணையாக அமைவர். குளிர்ந்த பானம் கோடை காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையான தூதர் தம்மை அனுப்பினவருக்கு இருப்பார். அவர் தம் தலைவருக்கு புத்துயிர் அளிப்பார். கருமுகிலும் காற்றும் உண்டு, ஆனால் மழை இல்லை. கொடாமலே தன்னை கொடைவள்ளல் என்பவனுக்கு இவ்வாறே. கருமுகிலும் காற்றும் உண்டு, ஆனால் மழை இல்லை. கொடாமலே தன்னை கொடைவள்ளல் என்பவனும் இவ்வாறே. பொறுமையை ஆட்சியாளரை இணங்க செய்யும். பொறுமை ஆட்சியாளரையும் இணங்க செய்யும். இனிய நா எலும்பையும் நொறுக்கும். தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு, அளவை மீறினால் தெவிட்டு போகும், நீ வாந்தி எடுப்பாய். அடுத்திருப்பவர் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே, போனால் சலிப்பு ஏற்பட்டு அவர் உன்னை வெறுப்பார். அடுத்திருப்பாருக்கு எதிராக பொய் சான்று சொல்பவர் குறுந்தடியையும் வாளையும் கூரிய அம்பையும் ஒத்தவர். இக்கட்டு காலத்தில் ஒரு துரோகியை நம்புவது சொத்தை பல்லையும் நொண்டி காலையும் நம்புவதற்கு சமம். மனத்துயரமுள்ளவரை பாட்டு பாட செய்தல் குளிரில் உடைகளை களைவது போலவும் புண்ணில் காடியை வார்ப்பது போலவும் இருக்கும். மன துயரம் உள்ளவரை பாட்டு பாட செய்தல் குளிரில் உடைகளை களைவது போலவும் புண்ணில் காடியை வார்ப்பது போலவும் இருக்கும். உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இவ்வாறு செய்தால் அவன் தலைமேல் எரித்தழலை கோப்பாய், ஆண்டவரும் உனக்கு கைமாறு அளிப்பார். வடகாற்று மழையை தோற்றுவிக்கும், புறங்கூறுதல் சிற்ற பார்வையை தோற்றுவிக்கும். மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். தொலைவிடத்திலிருந்து வரும் நற்செய்தி வறண்ட தொண்டைக்கு கிடைக்கும் குளிர்ந்த நீரை ஒக்கும். பொல்லாருக்கு இணங்கிவிடும் நேர்மையானவர் கலங்கிய ஊற்றை அல்லது பாழடைந்த கிணற்றை ஒத்திருக்கின்றார். தேனை மிகுதியாய் சாப்பிடுவது நன்றன்று, புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நன்றன்று. தன்னடக்கமில்லா மனிதர் அரணழிந்த காவல் இல்லா பட்டணம். தொடர்ந்து 26வது பகுதியையும் நாம் வாசிக்க கேட்கலாம். வேநீர் காலத்தில் பனி இருக்குமா? அறுவடை காலத்திற்கு மழை பொருந்துமா? அவ்வாறு மதிகேடருக்கு புகழ் ஒவ்வாது. சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றிட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். குதிரைக்கு சவுக்கடி, கழுதைக்கு கடிவாளம், முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு. மடையரின் கேள்விக்கு முட்டாள்தனமாக பதில் உரைக்காதே, உரைத்தால் நீயும் அவரை போல ஒரு மடையனே. மடையரின் கேள்விக்கு அவரது மடமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை, இல்லாவிடில் அவர் தம்மை ஞானி என்று எண்ணிக்கொள்வார். மூடரை தூதராக அனுப்புதல் தன் காலையே வெட்டி கொண்டு
உண்டாக்கி கொள்வது வெட்டி கேடு உண்டாக்கி கொள்வதற்கு சமம். ஊனக்கால் தடுமாறி நடக்கும், அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும். மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுக கட்டி வைத்திருப்பவருக்கு சமம். மூடன் வாயில் முதுமொழி குடிக்காரன் கையிலுள்ள முச்செடிக்கு சமம். மூடனையோ குடிக்காரனையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிபோக்கர் எவராயிருப்பினும் அவர் மீது அம்பு எய்கிறவரை ஒத்திருக்கிறார். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும், அதுபோல மூடர் தாம் செய்த மட செயலையே மீண்டும் செய்வார். தம்மை ஞானம் உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளும் யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா? மூடராவது ஒரு வேளை திருந்துவார், ஆனால் இவர் திருந்தவே மாட்டார். வீதியில் சிங்கம் இருக்கிறது, வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லி கொண்டிருப்பவர் சோம்பேறி. கீழ்ப்பட்டையில் கதவு ஆடி கொண்டிருப்பது போல சோம்பேறி தம் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பார். சோம்பேறி முன்களத்தில் கையை இடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். விவேகமான விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தாம் மிகுந்த ஞானமுள்ளவர் என நினைக்கிறார் சோம்பேறி. பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுகிறவர் தெருவில் செல்லும் வெறிநாயின் வாலை பிடித்து இழுப்பவருக்கு ஒப்பாவார். கொல்லும் தீக்கொள்ளியையும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில், பிறனை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. கொல்லும் தீக்கொள்ளியையும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில், பிறனை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. விறகு இல்லாவிடில் நெருப்பு அணையும், புறங்கூறுபவர் இல்லாவிடில் சண்டை அடங்கும். கரியால் தழல் உண்டாகும், விறகால் நெருப்பு எரியும், சண்டை பிடிக்கிறவரால் கலகமும் மூளும். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாகும், அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மண்பாண்டத்திற்கு மெருகூட்டி பளபளக்க செய்வது போலாகும். பகையுணர்ச்சி உள்ளவர் நாவினால் கபடத்தை நயம்பட பேசுவார், உள்ளத்திலோ கபடம் மறைந்திருக்கும். அவர் நயமாய் பேசினாலும் அவரை நம்பாதே, அவர் உள்ளத்தில் அருவருக்கத்தக்கவை 7 இருக்கும். அவர் தம் பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். தான் வெட்டின குழியில் தானே விழுவார், தான் புரட்டின கல் தன்மேலேயே விழும். பொய் பேசும் நா உண்மையை வெறுக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமொழிகளின் புத்தகம் 25 மற்றும் 26 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.